Jesus. Hallelujah. 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 Amen. இந்த வருஷத்தின் முதலாவது ஆராதனையிலே கர்த்தர் நம்மை சபையிலே சேர்த்திருக்கிறார். Hallelujah. 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 Amen. எத்தனை ஆனந்தம், எத்தனை பேரின்பம் அவருடைய சமூகத்திலே நாம் நிற்பது. இந்த நாளில் கூட நம் கரங்களுக்கு பாட்டு புத்தகத்தில் 1273வது பாடல், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் நமக்கு சொன்ன அத்தனை வாக்குத்தத்தங்களையும் அவர் நிறைவேற்றி முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மள உற்சாகமாக கரங்களை தட்டி நல்லா தெரிந்த ஒரு பாடல், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும் என்ற பாடலை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆனந்த துதி ஒலி கேட்கும். கரங்களை தட்டி ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமானின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோமே, வாழ்க்கை பெற்றுயர்ந்திடுவோமே, குறுகிட மாட்டோம் கொன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம் கொன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதியினிலே எங்கிடுவோமே, ஆசை திரும்ப பெறுவோமே, பாழான மண்மேடுகள் யாவோ பாராளும் வேந்தன் மனையாகோ, சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும், சீயோனின் மகிமை சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வில் அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம், பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வாரா, பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆராத காயங்கள் ஆகும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும், ஆற்றிய தேற்றும் நன்னாலே போற்றிய பாதம் பணிவோம், அநாதி தேவன் அடைக்கலப்பாரில் அநாதையாவது இல்லை, அநாதி தேவனே அடைக்கலப்பாரில் அநாதையாவது இல்லை,
ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆராத காயங்கள் ஆரும் ஆரோக்கியவாழி மூடும், மாற்றிய தேற்றும் நல்லாக போற்றிய பாதம் பணிவோம். அநாதி தேவனின் அடைக்கல பாரி அநாதையாவது இல்லை. அநாதி தேவனை அடைக்கல பாரி அநாதையாவது இல்லை. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமானின் வாசம் பெரிதே. மங்கால புகழுடன் வாழ்வோம், மாற்றி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை சொல்லியிருக்கிறார், இந்த வருஷத்துல உன்னை மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. உன் காயங்களை ஆற்றுவேன், உன்னை அனாதையா நான் விடுவதில்லை. அனாதி தேவன் உன் அடைக்கலமா இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அனாதி தேவன் என் அடைக்கலமா இருக்கிறார், நான் அனாதை ஆவதில்லை இந்த வருஷத்துல. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை மகிமையை நடத்த போகிறார். ஆமென். அடுத்ததாக ஒரு பாடல், 2223வது பாடல். இயேசுவே வாழ்வென்று நான் கற்றுக்கொண்டேன், அவரால் நான் அத்தனையும் பெற்றுக்கொண்டேன். 2229வது பாடல். இந்த பாடல் சொல்லுகிறது, நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியா மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும், அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நியூ இயர் அன்னைக்கு இரவுல அந்த பாட்டு நாங்கள் பாடணும். அத்தனை பேர் அதை கவனிச்சிங்கன்னு எங்களுக்கு தெரியல. இந்த நாள் இந்த முதல் ஆராதனையில் கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். இயேசுவே நீதான் என்னுடைய வாழ்வென்று நான் கற்றுக்கொண்டேன், அதனால் தான் அத்தனையும் நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். என் ஜெபம் எல்லாம் இந்த வருஷத்தில் வீணாக போகலை. நான் கேட்டதெல்லாம் என் விசுவாசத்தில் நான் ஒன்றும் குறைந்து போவதில்லை. நான் ஒரு நாளும் தோற்று போக போகிறதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி இயேசுவை வாழ்வென்று கற்றுக்கொண்டேன், அவரால் அத்தனையும் பெற்றுக்கொண்டேன் பாடலை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இயேசுவை வாழ்வென்று கற்றுக்கொண்டேன், அவரால் அத்தனையும் பெற்றுக்கொண்டேன். இயேசுவை வாழ்வென்று கற்றுக்கொண்டேன், அவரால் அத்தனையும் பெற்றுக்கொண்டேன். என் ஜெபம் எல்லாம் வீணாக போகல, என் விசுவாசம் என்றுமே தோக்கல. சொல்லுங்க, என் ஜெபம் எல்லாம் வீணாக போகல, என் விசுவாசம் என்றுமே தோக்கல. நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியா மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும், அபிஷேகம் வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியா மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும், அபிஷேகம் வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். முன்னிற்கும் ஒவ்வொரு நொடியும் என்னை பலவானாய் காண்கிறேன். முன்னிற்கும் ஒவ்வொரு நொடியும் என்னை பலவானாய் காண்கிறேன். என் நேரத்தை முதலீடு செய்கிறேன், மகிமையை அறுவடை செய்கிறேன். என் நேரத்தை முதலீடு செய்கிறேன், மகிமையை அறுவடை செய்கிறேன். நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினி
அக்கினியா மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேகம் வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியா மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேகம் வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். துதியும் கனவும் பெருக பெருக எங்கள் சபையும் பெருகுதே. துதியும் ஜெபமும் பெருக பெருக எங்கள் சபையும் பெருகுதே. என் தேசத்தின் கட்டுகள் மாறுதே, அபிஷேகம் நுகங்களை முறிக்குதே. என் தேசத்தின் கட்டுகள் மாறுதே, அபிஷேகம் நுகங்களை முறிக்குதே. நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியா மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேகம் வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியா மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேகம் வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். அந்நிய பாஷை பேச பேச ஆவிய மணலாய் மாறுதே. அந்நிய பாஷை பேச பேச ஆவிய மணலாய் மாறுதே. நான் சொல்ல பரலோகில் கட்டுமே, நான் சொல்ல பரலோகில் அவிழுமே. நான் சொல்ல பரலோகில் கட்டுமே, நான் சொல்ல பரலோகில் அவிழுமே. நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியா மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேகம் வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியா மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேகம் வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். துதியும் ஜெபமும் பெருக பெருக எங்கள் சபையோ பெருகுது. இல்ல சொல்லுங்களேன். துதியும் ஜெபமும் பெருக பெருக எங்கள் சபையோ பெருகுதே. என் தேசத்தின் கட்டுகள் மாறுதே, அபிஷேகம் நுகங்களை முறிக்குதே. என் தேசத்தின் கட்டுகள் மாறுதே, அபிஷேகம் நுகங்களை முறிக்குதே. நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியா மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேகம் வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியா மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேகம் வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். அந்நிய பாஷை பேச பேச ஆவிய மணலாய் மாறுதே. அந்நிய பாஷை பேச பேச ஆவிய மணலாய் மாறுதே. நான் சொல்ல பரலோகில் கட்டுமே, நான் சொல்ல பரலோகில் அவிழுமே. நான் சொல்ல பரலோகில் கட்டுமே, நான் சொல்ல பரலோகில் அவிழுமே. நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியா மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேகம் வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியா மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேகம் வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியா மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேகம் வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியா மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேகம் வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். நான் சொல்ல பரலோகில் கட்டுமே, நான் சொல்ல பரலோகத்து அவிழுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம சபைக்கு இந்த வருஷத்துல கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அந்நிய பாஷையில பேசி நான் ஆவியில் வளர்ந்து நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிப்பு கூற போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக இன்றும் ஒரு புதிய பாடல். போன வருஷத்துல பிரீத்தி காணிக்கை பாட்டுக்கு இந்த பாட்டு பாடியிருப்பாங்க. என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். இந்த பாடல் சொல்லுகிறது ஒரு அருமையான வரிகள். மலைகளை நீர் பெயர்ப்பீர் என்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம்.
மரித்தோரை எழச் செய்வீர் என்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியாத காரியத்தை செய்கிற சர்வ ஞானியாகிய தேவனை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கரங்களை தட்டி சொல்லுமா, ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ ஞானி, அவர் சர்வ சகனை உள்ள தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு வெறும் கோலும் தடியும் உன்னால 2 பரிவாரம் ஆக்க முடியுமானால் என்னையும் உம்மால் ஆக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு சொல்லுகிறார், யாக்கோபு வெறும் கோலும் தடியோடு போனா அவனையே என்னால 2 பரிவாரம் ஆக்க முடியுமானால் உன்னை மாற்றுவது எனக்கு எம்மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடல் ஒரு அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடல் பாடுறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்களோடு சேர்ந்து பாடுங்க. நீங்க கற்றுக்கொண்டு இந்த காலை வேளையில கர்த்தரிடத்துல நம்ம சொல்ல போகிறோம். இந்த பாடல் சொல்ல, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. ஹல்லேலூயா. என் தேவன் என்னை ஒரு காலம் மறவாத தேவன், என்னை மட்டும் நடத்தின தேவன், அவர் இனியும் என்னை நடத்திடுவார். ஒரு விசுவாசத்தோடு அறிக்கை செய்து இந்த பாடலை நாம் பாட போகிறோம். என் இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். அறிக்கை செய்து பாடுங்க. மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறு கோலும் கையும் வெறு பரிவாரமா, உம்மாலன்றி இது யாரால் கூடும். இல்ல சொல்லுங்க. கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். 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 என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. சொல்லுங்களேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. சொல்லுங்க. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது. சொல்லுங்க. ஓ, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என்
காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு 5 நிமிடம் எழுந்து நின்று இந்த கால வேளையில கர்த்தாவே நீர் மலைகளை பெயர்ப்பீர் என்றால் என் குறைகள் உமக்கு ஏமாத்தின ராஜா. கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாட போகிறோம். அப்பா நான் உண்மைதான் ராஜா நம்பி இருக்கிறேன். என் தேவனை மாத்திரம் தான்ப்பா நான் நம்பி இருக்கிறேன். நான் மனுஷர்களை நம்பல, என்னை சுற்றி இருக்கிறவளை நான் நம்பல, நான் எதையும் நம்பலப்பா. நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் ராஜா. கிரகிக்க முடியாத காரியங்கள் செய்கிற கர்த்தர் நீ, மனுஷரால் கூடாத காரியங்களை செய்து முடிப்பவர் நீ ராஜா. நீ ஒருவரும் செய்யக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவன் அப்பா. இந்த கால வேளையில ராஜா இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போது தகப்பனே உம்மிடத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. என் தேவன் நீர் எனக்கா ஏதாயிலும் செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே. நீ செய்து முடியுங்க ராஜா. யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் நீர் என்னை ஆசீர்வதிக்க முடியும்ப்பா. வெறும் கோலும் ஒரு பரிவாரத்தை முன்னால வைக்க முடியும். நான் எம்மாத்திரம் ராஜா. கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. இந்த கால வேளையில கர்த்தரிடத்துல சிறு பிள்ளைகள் முதற்கொண்டப்பா நான் நல்லா படிக்கணும். இந்த வருஷத்துல எனக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. சும்மா வேடிக்கை பார்க்க கூடாது. வேடிக்கை பார்க்கறதுக்கான நேரம் அது இல்லை. கர்த்தர் அசைவாடுகிற நேரத்துல நமக்கு சிந்தையை சிதறவிடக்கூடாது. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்ல போறோம். என் தேவன் நீர் எனக்காக ஏதாகிலும் செய்வீரப்பா. இந்த வருஷத்துல உண்மையே நான் நோக்கி இருக்கிறேன் ராஜா. என் இயலாமையில் எனக்கு அறிவு இல்லை தகப்பனே. செயல்படுங்கப்பா. நீர் என்னை வழி நடத்துங்க ராஜா. நீர் என்னை வழி நடத்தினால் மாத்திரம் நான் ஒன்று செய்ய முடியாதப்பா. மனுஷனுடைய பிரயாசங்கள் எல்லாம் வீண் என்று நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோமே தகப்பனே. எங்கள் பிரயாசங்கள் அத்தனையும் நீ நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவரே. கோலும் தடியும் இரு பரிவாரமாகுமானால் உம்மால் எல்லாம் கூடும் ராஜா. எல்லாரும் சொல்லுங்களேன். வெறும் கோலும் தடியும் இரு பரிவாரமா உம்மால் அன்றி இது யாரால் கூடும். எல்லாம் சொல்லுங்க. வெறும் கோலும் தடியும் இரு பரிவாரமா உம்மால் அன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றார் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார் என்னையும் போஷிப்பது குறைவின்றி நடத்தக்கூடிய தேவன். புஷ்பங்களை உடுத்துவதும் நீர் என்றார் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. 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 கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. வருஷத்தில் கிரகிக்க முடியாத காரியம்
ஓ ரபதா ரபலரா சந்தரபலரியா கரபரபலபா. சர்வ ஞானியே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நீ நல்லவர், நீ வல்லவர், நீ பெரியவர், நீ மகத்துவமானவர், நீ மகிமையானவர், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர் அப்பா. உம்மையே நாங்க ஆராதிக்கிறோம், உங்க நாமத்தையே உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி 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 நன்றி. பரதேசியாக திரிந்தேனையா, பாசமாய் தேடி நீரே. பரதேசியாக திரிந்தேனையா, பாசமாய் தேடி நீரே. இதுகாரும் காத்தீர், இனியும் நடத்தும் இயேசுவே ரட்சகனே. இதுகாரும் காத்தீர், இனியும் நடத்தும் இயேசுவே ரட்சகனே. பொது கிருபை அளித்திடுமே, புகலிடமும் தந்திடுமே. பொது கிருபை அளித்திடுமே, புகலிடமும் தந்திடுமே. புது ஜீவன் புது பலனும் எந்த இயேசுவே தந்திடுமே. புது ஜீவன் புது பலனும் எந்த இயேசுவே தந்திடுமே. ஆண்டாண்டு காலங்கள் அறியாமல் போனேன் ஆண்டவர் அன்பினையே. ஆண்டாண்டு காலங்கள் அறியாமல் போனேன் ஆண்டவர் அன்பினையே. வேண்டாதவைகளை விலக்கிடவே உந்தன் வழிதனை போதியுமே. வேண்டாதவைகளை விலக்கிடவே உந்தன் வழிதனை போதியுமே. பொது கிருபை அளித்திடுமே, புகலிடமும் தந்திடுமே. பொது கிருபை அளித்திடுமே, புகலிடமும் தந்திடுமே. புது ஜீவன் புது பலனும் எந்த இயேசுவே தந்திடுமே. புது ஜீவன் புது பலனும் எந்த இயேசுவே தந்திடுமே. பரிசுத்த பிதாவே, இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களோடு கூட நாங்கள் உங்களோடு கூட பேசி கொண்டிருந்தோம். அநேக காரியங்களை குறித்து நாங்கள் பேசினோம்ப்பா. இந்த நாளில் இந்த புதிய ஆண்டில் எங்களோடு கூட நீர் பேசும், உங்கள் நாமத்தையே மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எரேமியா 30ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். எரேமியா 30ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்குது. என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு இரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்து
அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியா 30 நமக்கு ஆண்டவர் இந்த 30ஆம் அதிகாரத்திலே 31ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்தால் அநேக வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளையே, நான் அன்றைக்கு நியூ இயர் சர்வீஸ்லேயே சொன்னேன். அன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். ரெஸ்டோரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். திருப்பிக் கொள்ளுதல், திரும்ப பெற்றுக்கொள்ளுதல், இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ளுதல். அல்லேலூயா, ரெஸ்டோரேஷன். இங்கே யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்தில் இராதபடிக்கு ரட்சிப்பேன். அல்லேலூயா. இப்போ நம்முடைய செய்தியின் தலைப்பு என்னன்னா, சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் நம்மை ரட்சித்து விடுவிக்கிற காரியங்களை குறித்து என்னென்ன ஆசீர்வாதங்கள் 3 ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். தயவுசெய்து எல்லாரும் ஜெபத்தோடு கூட இருங்க. சிறையிருப்பில் நான் அன்றைக்கு சொன்னேன், நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாய் தேவன் நம்மோடு கூட பேசினார். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி, அல்லேலூயா, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி, ஐ வில் ரெஸ்டோர் ஹெல்த் டு யூ, ஐ வில் ரெஸ்டோர் ஹெல்த் டு யூ. ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன். முதலாவதாக நம்ம எல்லாரும் நம்முடைய ஆரோக்கியத்தை எங்கேயோ இழந்து போட்டோம். ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஏற்கனவே நம்ம எகிப்தில் இருந்தோம், அடிமைத்தனத்தில் இருந்தோம், அடிமைத்தன வாழ்க்கையில் இருந்தோம். ஆண்டவர் நம்மை கிருபையாக என்ன பண்ணார், அந்த அடிமைத்தன வாழ்விலிருந்து நம்மை ரட்சித்தார். நமக்கு எல்லாவற்றையும் தந்தார். ஆனால் எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு நிலைமையில் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் எரேமியாவுக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த 30ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். கர்த்தராலே எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதிக்கொள். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவுமாகி என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள், அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் பாவம் செய்தபோது அவர்களை ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், சத்துரு கையில் ஒப்பு கொடுத்து விட்டார். சத்துருக்கள் வந்தார்கள், எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்க, அக்கினினால் சுட்டு எரிச்சிட்டு இங்கே இருந்த எல்லா யூதா ஜனங்களை என்ன பண்ணிட்டாங்க, சிறைபிடித்து கொண்டு போனார்கள். எரேமியா தீர்க்கதரிசி ஏற்கனவே அதை சொல்லியிருந்தான், இதெல்லாம் நடக்கும். ஆனால் ஜனங்க விசுவாசிகளை கேட்கல. எல்லாம் இப்போ சிறையில் போய் என்ன பண்ணுறாங்க, இப்போ மாட்டிக்கொண்டார்கள். அடிமைதன வாழ்க்கை. பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாய் யூத ஜனங்கள் சிறைப்பட்டு போனார்கள். ஆண்டவர் சொன்னார், 70 ஆண்டுகள் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, சிறைவாசம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. சிறை என்பது என்னது, ஜெயில், அடிமைத்தன வாழ்க்கை, மற்றவனுக்கு அடிமையாய் வாழுகிற வாழ்க்கை, அதான் சிறை. அந்த சிறையிலிருந்து 70 ஆண்டுகள் அவர்களுக்கு, 70 ஆண்டு முடிந்த பிறகு அவங்களை என்ன பண்ணுவேன்,
அந்த சந்ததியை நான் திருப்பி ரட்சிப்பேன். அல்லேலூயா. அதான் இங்கே யாக்கோபுக்கு சொல்லுகிற காரியம். அவர்களை நான் திரும்பி பண்ணும்போது அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன செய்வேன்? 3 காரியங்களை சொல்கிறார். முதலாவது, ஐ வில் ரெஸ்டோர் ஹெல்த் டு யூ. என்னதானா? நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவார். முதலாவதாக எல்லாம் இந்த வருஷம் கர்த்தர் ஆரோக்கியமாய் வாழ வைப்பார். ஆமென். அல்லேலூயா. யோபை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யோபு 42:10-12 இதை நீங்கள் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டது, யோபு தன் சிநேகிதருக்காக என்ன பண்ணனா? வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பு என்ன பண்ணாரா? மாற்றினார். யோபை குறித்து நாம் அதிகமாய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்தான். ஒன்று நினச்சிங்க, யோவான் 10:10 சொல்லப்படுறது, பிசாசு யார் தெரியுமா? கொல்லுகிறவன், திருடன். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படம் வந்தேன். அப்போ திருடன் யார் தெரியுமா? பிசாசு. யோபனுடைய வாழ்க்கையில் அந்த திருடன் வந்தான். ஒரே நாள் என்ன பண்ணிட்டான்? எல்லாத்தையும் அழித்து போட்டான். அவன் ஆஸ்தி அழிந்தது, வீடு அழிந்தது, குடும்பம் நசுங்கி போனது, பிள்ளைகள் மரித்து போனார்கள். அவன் வாழ்க்கையில் என்ன இல்லை? ஆரோக்கியமே இல்லை. உடலெல்லாம் ஆரோக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலை. எல்லாவற்றையும் இழந்து போனான். பிசாசு யார் அவன்? திருடன். எல்லாத்தையும் அவன் திருடிடுவான். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் நமக்கே தெரியாத என்ன பண்ணுறான்? திருடன் தெரிஞ்சால் திருடுவான், தெரியாமல் வந்து என்ன பண்ணுவான்? நமக்கே தெரியாது. பிசாசின் தந்திரங்கள் நமக்கு அறியாதவைகள் அல்லவே. அவன் தந்திரசாலி. தந்திரமாக அப்படி பேசி கொஞ்சம் ஒன்றா எடுத்துகிட்டு போயிடுவான். ஆசீர்வாதத்தை இழந்த ஒரு சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு திரும்ப நமக்கு என்ன கொடுக்குறாரா? ஜீவன் தருகிறார். ஆமென். ஒரு புது காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார். அதனால்தான் இன்றைக்கி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாய் கிடந்தார்கள். அவர்களை கர்த்தர் சொன்னார், நான் உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். அல்லேலூயா. யோபு தன் சிநேகிதருக்காக அவன் வேண்டுதல் செய்தபோது அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் பண்ணறான். சிறையிருப்பை மாற்றும் போது என்ன நடந்தது? அந்த 12ஆம் வசனம் சொல்லுது, யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏறு மாடுகளும் 1000 கழுதைகளும் அவனுக்கு. ஆமேன். அல்லேலூயா. கடைசி வசனம் சொல்லுது, நெடுநாள் இருந்தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்காய் கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணிட்டாரு? திரும்ப கொடுத்தார். அல்லேலூயா. எது பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? இன்றைக்கு ஆண்டவர் உன்னை என்னையும் பார்த்து சொல்கிறார், உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவார். இழந்து போன எல்லாத்தையும் திருப்பி கொள்ளுவார். சகரியா 9:12 நான் வாசிக்கிறோம். ஒரு வசனம் சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளை என்ன பண்ணுங்க? அரணுக்கு திரும்புங்கள். அல்லேலூயா. எத்தனை ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கு இந்த வருஷத்திலேயே உனக்கு தருவேன். கரங்களை தட்டல ஆண்டவருக்கு.
ஹல்லேலூயா. உன் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். உங்கள் இருதயத்தில் எல்லாம் எழுதி வச்சிங்க, கர்த்தர் இந்த வருஷத்தில் நான் அந்த சிறையிருப்பிலிருந்து நான் என்ன பண்ணுவேன், நான் திரும்ப போகிறேன். ஹல்லேலூயா. எங்கே திரும்புங்க? அரண். அரண் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அரண் நமக்கு. அந்த அரணுக்கு நீங்கள் திரும்பிட்டீங்கன்னா, எப்படியோ நம்ம தப்பி தவறி சிறையில் போயிட்டோம். நம்ம வாழ்க்கையில் தோல்விகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர், கவலை, ஏன் அதை எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி உனக்கு இரட்டிப்பான நன்மை இந்த ஆண்டில் தேவன் தரப்போகிறார். ஹல்லேலூயா. இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இந்த ஆண்டிலேயே தருவேன், இன்றைக்கே தருவேன். வேதம் அப்படிதான் சொல்லுது. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை பார்ப்பீர்கள். ஆமென். நான் இழந்து போன எல்லாவற்றையும் என் தேவன் எனக்கு திரும்ப தரப்போகிறார். நம்பர் 1, நீ இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் உனக்கு திரும்ப என்ன பண்ண போகிறார்? தரப்போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்க? அதான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் ஒரு ஆரோக்கியத்தை பாருங்கள். யோபு அவன் ஆரோக்கியத்தை இழந்திருந்தான். இன்றைக்கு அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த புண்களெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. ஒரு குழந்தை மாம்சத்தை போல் அவனை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? மாற்றி போட்டார். அவன் குடும்பத்தை கட்டினார். பிரைஸ் தி லார்ட். திரும்ப எத்தனை பிள்ளைகளை பெற்றான்? 10 பிள்ளைகளை பெற்றான். அவனுடைய குமாரத்திகள் எப்படி இருந்தாங்களாம்? மிகவும் சௌந்தரிய உள்ள பெண்களை அவன் பெற்றான். தேசத்தில் யாருமே அந்த மாதிரி இல்லை யோபின் குமாரத்திகளை போல. அவங்க குமாரத்திகளுக்கெல்லாம் நல்ல சகோதரர்கள் நடுவில் என்ன பண்ணாராம்? சுதந்திரம் கொடுத்தார். பிள்ளைகளின் பிள்ளைகளை 4 தலைமுறையாக பார்த்தார். நெடுநாள் இருந்தார். அந்த வாழ்க்கையை யாரால் தர முடியும் தெரியுமா? நீ ஆராதிக்கிற உன் தேவனால் தான் தர முடியும். நான் ஆராதிக்கிற என் தேவனால் தான் தர முடியும். அவரை விசுவாசித்தார். அந்த நம்பிக்கையோடு கூட அவர் சமூகத்தில், ஆண்டவரே, யோபின் நிலைமை மாற்றின தேவன் என் நிலைமை மாற்ற நீர் வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் கர்த்தர் எப்படி தரப்போகிறார்? ரெட்டிப்பாய் கர்த்தர் உன்னை என்ன பண்ண போகிறார்? ஆசீர்வதிக்க போகிறார். எப்போ மாதிரி அப்படியே தலையாயிட்டு அப்படியே பாஸ்டர் என்னமோ சொன்னார் அப்படின்னு போகாதீங்க. சுதந்திரித்துக் கொள்ளுவோம். ஆமென். இயேசுவின் நாமத்தில் என்ன பண்ண போகிறோம்? ரெட்டிப்பான நன்மையை நான் பெற்றுக்கொள்ளுவேன். அதுதான் பாஸ்டர் நிறைய ஹோம்ஒர்க்லாம் கொடுத்தாங்க. அந்த ஹோம்ஒர்க்லாம் செய்யுங்க. ஹல்லேலூயா. ரெட்டிப்பான நன்மை இந்த ஆண்டில் நீங்கள் பெற்று உங்களை கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுவார். ரெண்டாவதாக நம்ம பார்த்தோம், உன் காயங்களை ஆற்றுவேன் என்று என்ன பண்ணுறாரா? கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நிறைய காயம். ஐ வில் ஹீல் ஆஃப் யுவர் வூண்ட்ஸ். நிறைய ஆறாத காயங்கள். நம்ம பாட்டு கூட பாடணும். ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கிய வாழ்வு மூடும். நிறைய பேருக்கு உள்ளத்தில் நிறைய காயம். ஒரு சில வார்த்தைகளை கேட்கும்போது, ஒரு சில மனுஷர்கள் பேசும்போது நமக்கு ஒரு காயம் உண்டாயிடுது. நம்ம பழமொழியோட சொல்கிறோம், மேலே அடி விழுந்தாக்கா அது ஆறிடும், ஆனால் தீயினால் சுட்ட புண் ஆறாது, நாவினால். ஆமாம், நாக்கில் ஒருத்தன் என்னை இப்படி சொல்லிட்டானே, அது நான் செத்தாலும் என்ன பண்ண மாட்டேன், அது உள்ளே போய் காயம் உண்டாக்கிடுது. அந்த ஆறாத காயத்தை ஆற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. ஆரோக்கிய வாழ்வை உனக்கு கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் தான். இந்த காயத்தை தேவனால் மட்டும்தான் ஆற்ற முடியும், வேறு யாராலும் ஆற்றவே முடியாது.
நம்முடைய குடும்பத்தில் ஒருவேளை நமக்கு விரோதமாய் அநேக காரியங்கள் இருக்கலாம், நம்மை கேவலமான வார்த்தைகளை பேசியிருக்கலாம். அதை எல்லாத்தையும் தேவ சமூகத்தில் வைக்கும்போது ஆண்டவர் எல்லாத்தையும் ஆற்றுகிற தேவன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் காயப்படுத்தி என்ன பண்ணுறாராம்? காயம் கட்டுகிறார். அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய காயங்களை ஆற்றுகிற தேவன். காயங்களை ஆற்றினா அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்? இப்போ உள்ள காயம் ஒரு புண்ணு வந்துடுச்சு, அந்த புண்ணு நாளுக்கு நாள் உள்ள என்ன பண்ணுது? சீழ் வச்சுனே போகுதுன்னு வச்சுங்க. அப்புறம் என்ன ஆகிடும்? அவன் காலை என்ன பண்ணோம்? கையை எடுக்க வேண்டியது இருக்கும், கால் எடுக்க வேண்டியது வரும். ஆனால் அந்த காயத்தை தேவன் ஆற்றும்போது அவன் வாழ்க்கையில் என்ன ஆகிடும்? டாக்டர் சொல்லிடுவான் காலை எடுக்கணும், கையை எடுக்கணுன்றான்னு வச்சுக்கோ. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு? அந்த காயத்தை முற்றிலும் என்ன பண்ணுறாரு? மாற்றி போடுகிறார், உனக்கு சுகத்தை கொடுக்கிறார். அந்த இருதயத்தில் ஒரு சந்தோஷம் சமாதானம் வரும்போது அங்கே வேதம் சொல்லுது, அடுத்த வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இறக்க செய்வேன். நகரம் கட்டப்பட்ட அரண்மனை, ஆமென், அவைகளிலிருந்து அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ காயங்கள் ஆடுறது என்னன்னாக்கா, உன் குடும்பத்தில் எழுந்து போன சந்தோஷத்தை சமாதானத்தை திரும்ப ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கொடுக்கிறார். அல்லேலூயா. முதல்ல நம்ம வாஸ்தவம் எழுந்து போன ஆஸ்திகளை ஆண்டவர் திரும்ப என்ன பண்ணுறாரு? தருவார். எழுந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப தருவார். ரெண்டாவது, எழுந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தை திரும்ப பெற்றுக்கொள்வது தான் காயங்களை ஆற்றுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சந்தோஷம் சமாதானம் ஒரு குடும்பத்தில் வந்தால் இடிக்கப்பட்ட அந்த குடும்பம் என்ன பண்ணுமா? கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த குடும்பம், அந்த வீடு, இடிக்கப்பட்ட வீடு, நிர்மூலமானப்பட்ட வீடு திரும்ப கட்டப்படும். எசேக்கியேல் 36 வாசிக்கிறது போல அங்கே சொல்லப்படுது, ஆமென், அல்லேலூயா. கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், செய்வேன். அப்போ நிர்மூலமாகி போன ஒவ்வொரு காரியத்தை திரும்ப தேவன் என்ன பண்ணுவாராம்? கட்டுவார், குடும்பத்தை கட்டுவார். ஒருவேளை இது வரைக்கும் 2024 வரைக்கும் என் குடும்பத்தில் சமாதானமே இல்லை, ஒரு சந்தோஷமே இல்லை, எப்படி வாழ்வதென்றே தெரியல, ஒருவேளை நீ நினைத்து கொண்டிருப்பாய். உன் காயங்களை தேவன் ஆற்றுகிறார். அல்லேலூயா. உன் காயங்களை குணமாக்குகிறார். உன் வீடு, உன் அரண்மனை திரும்ப என்ன பண்ணப்படும்? கட்டப்படும். அங்கே என்ன உண்டாகும்? ஆடல் பாடல் சந்தோஷம் உண்டாகும். குடும்பத்தில் ஆடல் பாடல் சந்தோஷம் உண்டாகுனா அங்கே என்ன பண்ணுவார் ஆண்டவர்? அவர்களை, ஆமென், அல்லேலூயா. குடும்ப ஜெபம் திரும்ப கட்டப்படும். குடும்பத்தில் ரொம்ப நாளாக குடும்ப ஜெபமே இல்லை, அதனால் ஆசீர்வாதத்தை பிசாசு திருடின்னு போயிட்டான். நம்முடைய சந்தோஷத்தை சமாதானத்தை இழந்து போயிட்டுருக்கோம். இன்றைக்கு கர்த்தர் இந்த குடும்பத்தை தேவன் கட்டுகிறார். அரண்மனை என்ன பண்ணப்படும்? முன்போல நிலைப்படும். அரண்மனை என்பது வீடு, நம்முடைய வீடு தான். நலங்கத்தில் சமாதானமும் அரண்மனையில் சுகமும் இருப்பதாக. அல்லேலூயா. நம்முடைய வீடு நிலைப்படும், குடும்பம் கட்டப்படும், ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படும். ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டும்போது என்ன பண்ணணும்? அந்த குடும்பத்தில் கம்பீர சத்தம் உண்டாகும். அல்லேலூயா. ஆடல் பாடல் சந்தோஷம், கர்த்தரை துதிக்கிற துதி அங்கே செய்ய 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 அங்கே என்ன நடக்குமா? அவர்களை கர்த்தர் என்ன பண்ணாரா? வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளை என்ன பண்ணுவாராம்? வர்த்திக்க பண்ணுவார்.
நீங்கள் வர 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 என்ன பண்ணுவீங்க? விருத்தி அடைவீர்கள். ஒரு நாள் குறுகி போகவே மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை பெருகி கொண்டே இருப்பார், மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டீங்க? சிறுமைப்பட மாட்டீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த 2025 தேவன் நமக்கு சொல்கிறாரு, இழந்து போன உன் சந்தோஷத்தை, சமாதானத்தை திரும்ப உனக்கு தருகிறார். உன் வீடு கட்டப்படும், உன் சபை முன்போல ஸ்திரப்படும். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நீங்கள், உன் பிள்ளைகள் முன்போல இருப்பார்கள், அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும், அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் ஒருவனை எழும்ப முடியாது. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஒவ்வொரு ஆயுதத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு? வாய்க்காதே போக வைப்பார். நீ எவனை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த வருஷமெல்லாம் உங்கள் குடும்பத்தை விருத்தி அடைய செய்வார், வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். நான் ரொம்ப நேரம் பேச விரும்பல. ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். எரேமியா 31 அதிகாரம் 14 வசனம் சொல்லுகிறது, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஜனங்கள் திருப்தி ஆவார்கள். மூன்றாவதாக தேவன் சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களுக்கு மூன்றாவது கொடுக்குற ஒரு வார்த்தை என்னன்னா, திருப்தி அடைவாய். எல்லாவற்றும் உனக்கு திருப்தி உண்டாகும். மை பீப்புள் ஷல் பி சாட்டிஸ்ஃபைடு வித் மை குட்னஸ். மை பீப்புள் ஷல் பி சாட்டிஸ்ஃபைடு வித் மை குட்னஸ். நன்மைகளினால உன் குடும்பத்தை, என் ஜனங்களை நான் என்ன பண்ணுவேன்? திருப்தியாக்குவேன். இந்த வருஷத்தில் இது வரைக்கும் 2024 வரைக்கும் எனக்கு திருப்தியே இல்லை வாழ்க்கையில். இந்த ஆண்டு கர்த்தர் சொல்கிறார், உன்னை திருப்தியாக்கி நடத்துவார், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. மூன்றாவதாக தேவன் உன் குடும்பத்தை திருப்தியாக்கி நடத்த போகிறார். அவர் சொல்றார், அவர் சொல்லிட்டார், என்னுடைய நன்மையினால் அவங்க எப்படி இருப்பாங்க? அந்த கர்த்தருடைய நன்மையை குறித்து இந்த எரேமியா அந்த 31:12 சொல்லப்படுறது, அவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா அவர்கள் இனி தோய்ந்து போவதே இல்லை. உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பார் ஆண்டவர். என்னென்ன கொடுப்பாரு? கோதுமை, திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள். அல்லேலூயா. நல்ல இறைச்சி சாப்பாடு தான், நல்லா சாப்பிடுவீங்க, திருப்தியாக இருப்பீங்க. சகல நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே ஒரு உதாரணத்துக்காக ஒன்றை சொல்லுகிறேன். நம்ம ஆதியாகமத்தில் 26 அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அங்கே சொல்லப்பட்டது ஈசாக்கை குறித்து நாம் அநேக காரியங்களை நாம் வாசிக்கிறோம். 28ஆம் வசனத்தை 29ஆம் வசனத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். இப்போ ஆமென். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து
உம்மை சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல நீரும் நீர். ஹல்லேலூயா. சத்துருக்கள் சொல்றாங்க பாருங்க ஈசாக்கை பார்த்து, கர்த்தர் நிச்சயமாகவே உம்மோடு இருக்கிறார். இன்னைக்கு அநேக ஜனங்கள் உன்னை என்னையும் பார்த்து சொல்ல போகிறாங்க, கர்த்தர் நிச்சயமாகவே உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் அவன் கடந்து வந்தான்னு பார்க்கும்போது 1ஆம் வசனம் சொல்லுது, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் இன்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. அந்த பஞ்சம் உண்டாகும்போது தேசத்தில் சாப்பாடு இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, பஞ்ச காலம். ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொல்கிறாரு, அங்கே 2ஆம் வசனம், கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. ஆண்டவர் சொல்லிட்டார், டேய் பஞ்சம்னு சொல்லிட்டு எங்கே போயிடாத, எகிப்துக்கு போயிடாத. எகிப்து என்னது? அது அடிமைத்தன வீடு, அது பாவம் நிறைந்த வீடு, அது பாதாளத்துக்கு போகிற வழி. அந்த எகிப்துக்கு போகாமல் என்ன பண்ண, இந்த தேசத்துலேயே நீ குடியிரு. அந்த தேசத்துக்கு அந்த ஊருக்கு பேர் என்ன தெரியுமா? கேராரிலே. 6ஆம் வசனம் சொல்லுது பாரு, ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். அல்லேலூயா. அந்த கேராரிலே பஞ்சகாலம், சாப்பாடு இல்லை, ஜனங்கள்லாம் பட்டினியில் சாவுது. அந்த பஞ்ச காலத்தில் ஈசாக்கு அந்த தேசத்தில் என்ன பண்ணானா, விதை விதைத்தான். வாசிங்க அந்த 12ஆம் வசனம் பார்க்குறீங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் மேல் என்ன பண்ணாங்களாம், பொறாமை கொண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒன்று நல்லா நினச்சிக்கணும், இந்த ஆண்டில் நீ விதைக்கிற விதை என்ன பண்ண போகுது, 100 அத்தனையான பலனை உனக்கு தரப்போகிறது. இந்த தேசம் நிச்சயமாக ஒரு பயங்கரமான பஞ்ச காலம் வரப்போகுது. இன்றைக்கி அங்கங்கே சொல்லிக்கினே இருக்கிறாங்க, பஞ்சம் தேசத்தில் ஒரு பயங்கரமான பஞ்சம் வரப்போகுது. அது இப்பொழுதே அங்கங்கே ஒரு சில நாட்டில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சாப்பாட்டுக்கு இல்லாத ஒரு பஞ்ச காலம் வரும். ஆனால் உனக்கு எனக்கு பஞ்சம் வராது. பஞ்ச காலத்தில் உன்னை என்னை கர்த்தர் என்ன பண்ணார், போஷிப்பார். நம்ம திருப்தியாக போஷிப்பார். பாருங்கள், பஞ்ச காலம் கேராரில் பஞ்சம் வந்துடுச்சு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, பஞ்சத்தை பார்த்துட்டு என்ன பண்ணாத, எகிப்துக்கு போயிடாத, இங்கேயே இரு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அந்த தேசத்திலே இருந்து அவன் விதை விதைச்சான். கர்த்தர் என்ன பண்ணாரான், 100 மடங்கு விலையை செய்துட்டார். அவனை வர வர என்ன பண்ணிட்டார், விருத்தி அடை வச்சிட்டார். அவனுக்கு எல்லா சகலமும் கிடச்சிடுச்சு. இப்போ அங்கே இருக்கிறவன் பார்க்குறான், அவன் மேலே என்ன பண்ணிட்டான், பொறாமை. படணும். நம்ம நல்லா வாழறதை பார்த்து என்ன பண்ணோம், உலகத்தில் இருக்கிற பொறாமப்படணும். அவன் பொறாமப்பட்டு அவன் சாவட்டும். அல்லேலூயா. பாருங்க, இங்கே பொறாமப்படுறான். ஈசாக்கு பார்த்தான், ஏன் இவனுக்கிட்ட மல்லு கொடுத்தோம்னா இதை விட்டுட்டு என்ன பண்ணுறான், வேற ஒரு இடத்துக்கு போகிறான். ஈசாக்கு விட்டுட்டு அங்கே கேராரின் பள்ளத்தாக்கு, அந்த கேரார் ஊரில் பள்ளத்தாக்கு, அங்கே எவனை வரமாட்டானா, அங்கே போய் என்ன பண்ணுறான், துறவை வெட்டுறான். அங்கேயும் என்ன பண்ணுறானுங்க, அல்லேலூயா. அந்த இடத்துக்கு ஏசேக்குன்னு பேரிட்டான். அப்புறம் அங்கேயும் வந்து என்ன பண்ணானுங்க, அவன் கூட வாக்குவாதம் பண்ணுறானுங்க. அப்புறம் திரும்பி என்ன பண்ணுறான், அங்கே வேற ஒரு இடத்துக்கு போகிறான். அங்கேயும் வந்து என்ன பண்ணுறானுங்க, வாக்குவாதம் பண்ணுறானுங்க. ஓ, நீ வந்துட்டு நல்லா இருக்கிறிய,
நாங்கள் இப்படி இருக்கிறோமே வாக்குவாதம் பண்ணுறாங்க. சரி, அதையும் என்ன பண்ணுறான், விட்டுட்டு எங்கே போகிறான்? ஆமாம், இன்னொரு இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துக்கு பேர் என்னது? ரெகபோத். அந்த இடத்துல அவனுக்கு எவனும் வரல. பலுகி பெருக பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகணும். இப்போது அந்த ரெகபோத்தில் அவர் பலுகி பெருகிட்டார். இப்போ இதை பாருங்க, நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கத்தை இந்த உலகத்தில் இருக்கிற எவனாலும் என்ன பண்ண முடியாது, நிறுத்தவே முடியாது. ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா எவன் எந்த கொம்பனாலையும் ஒன்று என்ன பண்ண முடியாது, ஒன்று அசைக்கவே முடியாது. அல்லேலூயா. எவன் பொறாமை கொண்டாலும் சரி, எவன் வாக்குவாதம் பண்ணாலும் சரி, எவன் ஆசீர்வாதத்தை திருடணும்னு நினச்சாலும் சரி, திருடவும் முடியாது, உன்னை அழிக்கவும் முடியாது. அல்லேலூயா. உன்னை ஆக்கணும்னு ஆண்டவர் அவர் திட்டம் போட்டுட்டாருன்னா உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஒருவனும் உனக்கு விரோதமாக இருக்கு. இப்படி ரெகபோத்தை ஆண்டவர் உண்டாக்கினார், நல்ல பலுகி பெருக வச்சார். இப்போ தான் அவன்லாம் என்ன பண்ணுறான், எவன் வாக்குவாதம் பண்ணான், எவன் பொறாம வச்சானோ இப்போ அவனுங்கெல்லாம் வரானுங்க. யார் அவன்? அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்துக்கு பாருங்க, அவன் விட்டு வந்தான். கேராரை விட்டுட்டு பள்ளத்தாக்கு வந்தான். அப்புறம் சித்தனா, அப்புறம் ஏசேக்கு சித்தனாவுக்கு வந்தான். அப்புறம் ரெகபோத்துக்கு வந்தான். இப்போ எல்லாம் என்ன பண்ணான், அங்கே இருந்து ஜாலிச்சின்னு வந்துட்டானுங்க. எப்பா இவனை என்ன பண்ணாலும் இவனை என்ன பண்ண முடியல. ஆனால் கர்த்தர் யாரு கூட இருக்காரு? அவனோடே கர்த்தர் இருக்கிறார். இப்போ வந்து சொல்கிறான் பாருங்க, அந்த அபிமெலேக்கும் அவன் சேனாபதிகள்லாம் ஒன்றா சேர்ந்துன்னு, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். அருமையான தேவனுடைய பிள்ளை, கடந்த வருஷத்தில் தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். நீங்கள் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறத அநேகம் என்ன பண்ணுவாங்க, அறிந்து கொள்ளுவார்கள். அந்த வார்த்தை இந்த வருஷத்தில் நிறைவேற போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உன்னை அநேகர் உன்னை ஒடுக்குகிற, உனக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லாரும் வந்து நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு அருமையான பாஸ்டர் அவர் சொன்ன வார்த்தை கேள்விப்பட்டேன். உண்மையாகவே கர்த்தர் யுகாவோடு கூட இருக்கிறார்ப்பா. அவர் ஒரு நாளும் அசைக்கவே முடியாது. யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, அதை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் யுகாவோடு என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். அதனால தான் அந்த ஊழியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அவர் சொன்னதை தான் சொல்கிறேன் நான். அவர் சொன்னதை கேட்டுட்டு வந்து எனக்கு சொன்னாங்க ஒரு சிலர், பாஸ்டர் இப்படி சொன்னார், கர்த்தர் யுகாவோடு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அவர் செய்கிறதெல்லாம் வாய்க்குது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கூட இருக்கிறார்னா உங்கள் கூட இருக்க மாட்டாரா? இருப்பார். அல்லேலூயா. அன்னைக்கு அந்த அகிமெலேக்கும் அவனுடைய சேனாதிபதிகளும் சொன்னாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே இருக்கிறார் என்று கண்டோம். அதனால் உமக்கு விரோதமாக இனிமேல் நாங்கள் வாக்குவாதம் பண்ணுறதுக்கோ சண்டை போடுறதுக்கோ நாங்கள் வரலப்பா. நாங்கள் எதுக்காக வரோம்? உம்மோடு கூட என்ன பண்ணோம், ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறோம். ஒரு உடன்படிக்கை, சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கிறோம். நாங்கள் உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு என்ன பண்ணாத, தீங்கு செய்யாதபடி உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அல்லேலூயா. அந்த வார்த்தையை ஈசாக்கு கேட்ட உடனே, டேய் நீங்கள் எனக்கு விரோதமாக இப்படி பண்ணிட்டீங்களா அப்படி பண்ணிட்டீங்களா அப்படி சொல்ல. அவர்களுக்கு என்ன பண்ணனா, பெரிய விருந்து, நல்ல மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 தான் செஞ்சு என்ன பண்ணா, விருந்து பண்ணினான். அல்லேலூயா. விருந்து பண்ணி அனுப்புகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த ஆண்டில் 3ஆவதாக கர்த்தர் சொல்லுகிறார், என்ன பண்ண போகிறார், உனக்கு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறதுனால அநேகர்
நாங்கள் உங்கள் கையில் என்ன பண்ணோம்? நன்மையை கண்டோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். அதனால் எங்களுக்கு என்ன பண்ணுங்க, தீங்கு இல்லாதபடி எங்களை காப்பாற்றுங்க, எங்களுக்கும் கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. நீயும் கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய், பஞ்சம் வரும், உங்ககிட்ட வந்து வாங்கிட்டு போவாங்க நிறைய பேர். அல்லேலூயா. நீயும் அவங்க கையில் பண்ண மாட்டேன், வாங்காதிருப்பாய். நம்ம எல்லோரும் அப்படி எழுந்திருக்கலாமா? எழுந்திருக்கலாமா? இந்த ஆண்டில் தேவன் நமக்கு ஒருவேளை கடந்த 2024 வரைக்கும் சிறையில் வாழ்ந்து கொண்டிருந்தோம், சிறைப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம். உங்கள் சிறை இருப்பை தேவன் என்ன பண்ணிட்டார்? இன்றைக்கி இந்த 2025 திருப்பி விட்டார். அவர் திருப்பினதுனால என்ன நடக்க போகுது தெரியுமா? ஆரோக்கியம் உண்டாக போகிறது. யோபு இழந்து போன எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? ஆமே, 2 அத்தனையாய், உன் வெக்கத்துக்கு பதிலாக 2 அத்தனையாய் பலன் வரப்போகிறது. ஹல்லேலூயா. யோபு எல்லாம் நல்ல சரீரத்தில் சுகம், ஆரோக்கியம், குடும்பத்தில் செழிப்பு, சமாதானம் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார். 2வதாக உன் காயங்களை கர்த்தர் ஆற்றப் போகிறார். நீ இழந்து போன சந்தோஷம், சமாதானம் எல்லாவற்றையும் உனக்கு திரும்ப தரப்போகிறார். எங்கெங்கே வெக்கப்பட்டியோ, எங்கெங்கே துக்கப்பட்டியோ, எல்லா இடத்துல ஒரு சமாதானம் உண்டாக போகிறது. உன் காயங்கள் ஆறப்போகிறது. உன் பாழான வீடு திரும்ப கட்டப்பட போகிறது. உன் குடும்பத்தில் ஆடல் பாடல் சந்தோஷம் உண்டாக போகிறது. உன்னை கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு? வர்த்திக்க பண்ண போகிறார், விருத்தி அடைய வைக்க போகிறார். நீ கையிட்டு செய்கிற எல்லாத்திலும் ஒரு விருத்தி உண்டாக போகிறது. நீ ஒன்றை போட்டால் 4 எடுப்ப. இப்போ கர்த்தர் அப்படி ஒரு விருத்தியை தேவன் உண்டாக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆடல் பாடல், குடும்பத்தில் இழந்து போன சந்தோஷம், சமாதானத்தை திரும்ப தேவன் கொடுத்து உன்னுடைய எல்லாவற்றிலும் உன்னை வர்த்திக்க பண்ண போகிறார். 3வதாக தேவன் சொன்னார், என் ஜனங்கள் என்ன பண்ணுவேன்? திருப்தியாக்கி நடத்துவேன். திருப்தியான ஒரு வாழ்க்கை. நீ ஆண்டவருக்காக நீ வாழும்போது, ஒருவேளை சண்டைக்காரன் கூட போய் சண்டை போடாதபடி, ஈசாக்கு ஒரு நல்ல அவனுக்குள்ள ஒரு சென்ஸ் இருந்தது. என்னன்னாக்கா, வாக்குவாதம் பண்ணுறானா, பொறாமை கொண்டானா, அப்படியே என்ன பண்ணான்? விட்டு கொடுத்துட்டான். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை நிச்சயமாக அவர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். விட்டு கொடுத்துருங்க. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒரு அடி நிலத்துக்காக இன்றைக்கி ஒருத்தன் வெட்டின்னு சாப்பிட்றான். ஈசாக்குக்கு ஒரு நல்ல ஒரு குணம், அதனால தான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் என்ன பண்ணிட்டான்? விட்டுட்டான். முதல் இடத்த வந்து பொறாமை பண்ணானுங்க, விட்டான். 2வது இடத்துல வந்து கேட்டானுங்க, அங்கே என்ன பண்ணிட்டான்? விட்டுட்டான். போ. ஏசேக்கு அந்த அதையும் விட்டான். அப்புறம் சித்தனா அங்கே போனான், அங்கேயே வந்து வாக்குவாதம் பண்ணுறான், விட்டுட்டான். அப்போ ஈசாக்கு கிட்ட இருந்த ஒரு நல்ல குணம்னா விட்டு கொடுத்தல். அந்த விட்டு கொடுக்குற குணம் யார்கிட்ட இருக்குதோ அவனை கர்த்தர் நிச்சயமாக அவனோடு கூட இருப்பார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். விட்டு கொடுக்குற ஒரு குணம் இருக்கணும் நமக்கு. ஈசாக்குக்கு இருந்த குணம் தான். அவன் விட்டு கொடுத்தான். பொறாமப்பட்டாங்களா? சரி போடா, இந்த இடம் வேணாம். ஏசேக்கில் வந்து நம்ம வாக்குவாதம் பண்ணுறான், அதையும் விட்டு போடான். விட்டு கொடுத்தால் அவங்க என்ன பண்ண போனதான்? கெட்டு போவது இல்லை. அல்லேலூயா. நம்ம இந்த வருஷமெல்லாம் விட்டு கொடுக்குற மனப்பான்மை உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். என்னை இவன் சொல்லிட்டானே, என்னை இப்படி பண்ணிட்டானே, அவனுக்கு நான் எதையாவது ஒன்று செய்வேன், அப்படி இல்லை. தீமையை என்ன பண்ண? நன்மையினால் வெல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதை பார்த்து சவுல் சொல்கிறான் ஒரு வார்த்தை, 1 சாமுவேல் 24:17. தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு என்ன பண்ண?
நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். சவுல் செத்தானா, தாவீது செத்தானா? ஆமாம், தீமை செய்கிறவன் தீமையில் சாவான். ஆனால் நன்மை செய்கிறவன் ராஜாவாய் உயர்த்தப்படுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, நமக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தில் நம்ம நன்மை செய்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். இந்த பூமியில் நாம் தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய வேண்டும். கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் நன்மை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். ஈசாக்கை போல அப்படி நாம் மாறுவோமானால் ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம் நமக்கு இந்த வருஷத்தில் தேவன் நமக்கு தருவார்.